நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. நம்ம மரக்கறி வாங்க போவோம். ஹட்டன்ல வந்து இன்றைய உள்ள நம்மளதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். செல்ஃபிங்க இது. இப்போ இன்னைக்கு ஹட்டன்ல மரக்கறியோட ஒரு அடி வாங்குவோம். மரக்கறி வேலை என்ன, மரக்கறி வேலை வந்து என்ன மாதிரி அப்படின்னு வேற ஊர்ல நான் பயப்படாம எடுத்துருக்கு. நம்ம ஊர்ல தான் பக்கு பக்கு டக்கு டக்குன்னு இருக்குது. ஏன் தெரியல, ஏன்னா நம்ம ஊர்ல தான் அடிக்கிறாங்க. வேற ஊருக்காரங்க மன்னிச்சு விட்டுறாங்க. ஏன் இந்த ஊர்ல இருந்து வீடியோ எடுப்பியா அப்படின்னு புனிய வச்சு முதுகுலயே கொடுத்துறாங்க. இல்ல இது இன்னைக்கு வீடியோ நம்ம கொஞ்சம் போரா போற மாதிரி இருக்கு. நம்மளாம் வந்து அஜித் மாதிரி வர்றேன் பண்ணலாம் முதுகுல குத்திட்டு போறோம். அவ்வளோ பெரிய காமெடி ஒன்றும் இல்லை இது. இல்ல அஜித் சொன்னா ரசிக்கிறீங்க, நான் சொன்னா சிரிக்கிறீங்க. இது ரசிகர்களின் மனதுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. ஏன் நல்ல விஷயம் தானே. அஜித் மாதிரி அஜித்தை வர்றவன் எல்லாம் முதல்ல குத்திட்டு போறான்னு சொல்றீங்களா? அப்படித்தானே அவர் சொல்றாரு. ஏங்க அவர் அப்படியா சொன்னாரு? அந்த இது விவேகம் படத்துல சொல்லியிருக்காரு, நாம செத்தாலும் அவங்க வாழணும்னு யாரை நினைக்கிறோமோ அவங்க நம்ம முதுகுல ஓங்கி குத்தும் போது உசுருக்குள்ள ஏறும் பாரு ஒரு வலி. இது ஏன் படத்துல ஏன் ரியல் லைஃப்ல கிடையாது? இல்ல ரியல் லைஃப்ல அதான் நடக்குது. ரியல் லைஃப்ல எப்படியா நடக்குது? அஜித்தை வந்து முதுகுல குத்திடுறாங்க. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அவங்க ஃபேன்ஸ் நல்ல சோசியல் மீடியால பேசிட்டு படம் வந்து ஃப்ளப்பாக்கி விட்டுறாங்க. இல்ல அவங்க ஃபேன்ஸ் கிடையாது. இது இப்ப பாருங்க, இது விஜய் படம் வந்துச்சுன்னா ஃபேன்ஸ்லாம் முதல் படம் நல்ல படமோ கெட்ட படமோ தியேட்டர்ல 500 கோடி ஓட வச்சிருவாங்க. அஜித் படம்னா பாருங்க, விஜய்க்கு நாங்க ஃபேன் இருக்கோம்னு சொல்லுவாருங்க. படம் வந்து அன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டோம், படம் ஃப்ளப் ஆயிடும். நல்ல படமே ஃப்ளப் ஆயிடுச்சு. இப்ப இவன் சேனலா அடிச்சு நொறுக்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய நோக்கம். அஜித் ஃபேன்லாம் கிடையாது, மனசு உங்களுக்கு இருந்து சொல்றேன் சீரியஸா. ஆமா, என்ன வந்து ஹாலிவுட் காப்பி தான். டவுனோட ரீமேக் கிடையாது. ரீமேக் தானே, ரைட்ஸ் வாங்கி தானே பண்ணல. பிரேக் டவுன்ல வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா மனித திருமேனி ரிலீவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரேக் டவுன்ல இருக்க ஹீரோ தூக்கிட்டு அஜித்தை போட்டுருக்காரு. வேற ஒண்ணுமே அவர் மாத்தல. அப்ப அது ஏதோ 3 டைம் லைன்ல படம் பிரேக் டவுன் பார்க்கல. ஷூட்டிங் கூட போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் அந்த ஏஐல ஹீரோவுக்கு பதிலாக அஜித் அப்படின்னு டைப் பண்ண வந்துருங்க, அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படிதான் இருக்குதா? இருங்க வாரம். சரி கவனமா காய் கதைங்க ஒரு வீடியோ காலில் பேசிட்டு இருக்கோம் நினச்சிக்க. சரி என்ன பண்ணி எப்படித்தான் இருக்கு? என்னது விடாமுயற்சி இல்லை பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படின்னு தான் நான் இல்லை. படம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், படம் வந்து ஃப்ளட்டாக போகுது. ஒரு படம் வந்து ஃப்ளட்டாக போகும். எவ்வளோ நேரம் வரைக்கும் ஃப்ளட்டாக போகும் தெரியல, முடிகிற வரைக்கும் போகுது. இல்லை நான் ஒன்றும் பிரேக் டவுன் பார்த்துட்டேன். நான் வந்து விடாமுயற்சி பார்த்தேன். என்னன்னா படத்தில் ஹைப் கிரியேட் ஆகிப்போம். என்னன்னா அஜித் ஃபேன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஹைப்பான சீன் வேணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனும் வைக்கல. சரி அதை சரி விடுங்க. அஜித்தோட த்ரிஷாவோட லவ்வை காட்டுறதுக்காக ஒரு நல்ல சீன் வைக்கிறாங்க. அவரை கழட்டி விட்டு போயிடாதா? ஆமாம், வேற லவ் பண்ணுறாங்க. அப்படியா? யார் அர்ஜுனுங்க? இல்லை அவங்க வேற லவ் தான் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் படம் பார்க்கல. அர்ஜுன்லாம் லவ் பண்ணல. அர்ஜுன் உண்மையாக நான் படத்தை பார்க்குறப்ப ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ எப்படி வச்சுக்கோங்க, நம்ம குட்டிக்கு தெரியுமா இவங்கெல்லாம் வந்து அஜித் த்ரிஷா தெரியாத இருந்தாங்களே, அஜித் த்ரிஷா தெரியாத யாரும் பார்த்தாங்கன்னா அவன் வேற படத்துக்கு தமிழ் டப்பிங் பார்த்துக்கலாம் போல அப்படின்னு நினச்சிருவாங்க. வழக்கமா இல்லை அஜித் அவ்வளோ வரமாட்டாரா? இல்லைங்களா, அஜித் அந்த படத்தை அவ்வளோ வரமாட்டாரா? அஜித் வருவார். அது எப்படி சொல்ற, அஜித் வந்து உண்மையாவே வீடியோவில் போடுங்க, அங்கங்கே போடுங்க. ஒருத்தர் அப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவரை போடுங்க. அஜித் வந்து உண்மையாவே அழகான, அஜித் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எங்கே தெரியுமா பிரச்சனை படத்தில் எனக்கு பட்டம் நான் சொல்கிறேன். சரியா, படம் வந்து வேற யாரும் இல்லைங்க. என்னங்க திடீர்னு இருந்தாங்க, ஐயோ மோபிச்சிட்டாங்க ஓடி. உங்க கடைக்கு தான் மரக்கறி வாங்குறதுக்கு வந்தேன். வந்த இடத்துல இப்படி வீடியோ எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா அண்ணன் செய்வோம். ஹெட்டன்ல தான் நீங்க மரக்கறி வாங்க வேண்டிய ஒரே இடம். ஆமா, அந்த அண்ணன் இவர் கடை தான். ஹெட்டன்ல நல்ல மரக்கறி எல்லாம் அவர் வச்சிருக்காரு. அழகா மூஞ்ச காட்டினீங்கன்னா நிறைய பேர் வந்து பாப்பாங்கல்ல, கேட்க மாட்டாங்க. நாங்க என்ன அப்படின்னு இவர் சொல்லுவாரு.
அவ்வளோதான், நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய அடி வாங்க வேண்டியதும் நிறைய கட் பண்ணிருங்க. ஏன்னா இங்கிட்ட இருக்கும்போது லைட்டிங் நல்லா இருக்கு. ஆமாம், ஏன்னா ஆமாம், மரக்கறி வாங்குறதுக்கு இந்த பக்கம் தான் போகிறோம். வேற என்னன்னா படத்துல வந்து வேற லாங்குவேஜ்ல ஒரு சீன் போகுது. வழக்கமாக வந்து ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாரு, தமிழ் மேக்ஸிமம் ஒரு சப்டைட்டில் போடுவோம்னு வச்சுக்கோமே. ஒரு சீன் தான் சப்டைட்டில் போடுறோம். மற்றபடி படத்துல ஒரு 40 நிமிஷம் ஒரு ஹவருக்கு வேற மொழி தான் பேசுவோம். அப்போ என்ன செய்வீங்க, வேற மொழி போற விட்டுட்டு ஒரிஜினலாக தமிழ் ஒரு சீன் போடுவோமா இல்லையா? அவங்க அதை பண்ணல. அது என்ன மொழின்னு நமக்கும் புரியாது, அஜித்துக்கும் அந்த மொழி புரியாது படத்துல. அது இங்கிலீஷ் இல்லையா? அது இங்கிலீஷ் இல்லை, அது வந்து என்ன கருத்து மெக்சிகன். அந்த சைடு தான் போயிட்டு பாரு ஒரு பக்கம். கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசுறாரு அவருக்கும் தெரியாது, ஏன்னா அவருக்கு தெரியாது அந்த மொழி. பாவம், அவர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவங்களுக்கு தெரியும் சரியா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவாங்க. அதை இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நம்ம வடிவேல் செய்வது எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நம்ம பார்க்கணும். எனக்கு புரியலைங்க. நெகட்டிவ் பேசிட்டேன், படத்துல பாசிட்டிவெல்லாம் இல்லாமல் இல்லை. ஆமாம், நான் வந்து ட்ரெய்லர் இன்னும் படம் பார்க்கல, படம் பார்க்கணுன்னு ஆசை. ரீசன் என்னன்னா, ட்ரெய்லர் கட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கலர் டோன் வந்து செம்மையாக இருந்துச்சு. மேக்கிங் வாய்ஸ் வந்து படம் பெட்டர் அப்படின்னுங்கிறது நான் கேள்விப்பட்டேன். அப்படி தானே? இவர் நெகட்டிவ் சொல்லும் போது மட்டும் கூட இருந்தாங்கன்னா, பாசிட்டிவ் சொல்லும் போது கூட இருக்க மாட்டாங்களா? நான் படம் பார்க்கல, அதனால் அந்த படத்தை பற்றி என்ன பேசுன்னு தெரியல. ஆனால் பிரேக் டவுன் பார்த்துருக்கேன் அது. நான் பிரேக் டவுன் பார்த்தேன். பிரேக் டவுன் வந்து இந்த படம் நான் பார்க்கல. ஆமாம், அதுவும் நார்மலாக ஓடிடியில் விட்டுட்டாங்க. ஒரிஜினல் அப்புறம் நான் ஓடிடி வந்துச்சா? 7ஆம் தேதி. அப்படியா? சரி, அப்போ நாங்கள் வந்து ஓடிடியில் விடாமுயற்சியை பார்த்தோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே நல்ல மரக்கறி ஒரே பிரைஸ் தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ள தான். ஆமாம், நம்ம இதுக்கு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல மரக்கறி தான் இருக்குது. மரக்கறியில் பிரச்சனை கிடையாது. ஒரு சில இடங்களில் மனங்கள் தான் எண்ணங்கள் தான் எண்ணம் போல் ரொம்ப மனமோசம் இருக்கு. இப்போ நாங்கள் இந்த ஏரியாவில் நாங்களே வாங்கிடுவோம், ஆனால் க்ரௌட் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஆனால் விலையை மட்டும் விலை வந்து உண்மையாகவே இது ரீசன் இல்லை, எங்களுக்கு தெரியாது. ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு இப்போ வந்து மரக்கறி விலையோட விலை வந்து ஜாஸ்தி. சொல்லுங்க, நீ என்ன நினைக்கிறீங்க? இந்த இங்கே ஒரு லொக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதில் பேசி சொன்னேன். இவர் தாங்க அவர். ஐயோ, இவர் தாங்க இதெல்லாம் சொல்ல சொன்னார். ஏங்க இல்லைங்க போய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு தான் சொல்ல சொன்னேன். விடாமுயற்சியை பற்றியே அப்படி அவர் விடாமுயற்சி பற்றில உண்மையே சொன்னீங்க. அவருக்கு போட்டாதா ஏன்னா செஞ்சிருவானுங்களா? விடாமுயற்சி பற்றி நான் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். கலர் கிரேடிங் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லை, அதை கழிச்சிருங்க. கலர் கிரேடிங் நல்லா இருக்கு. படத்தில் விஎஃப்எக்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே சட்டப்படி இருக்குது. ஒரு ஹாலிவுட் பார்த்த ஃபீல் ஒன்று வந்துச்சு. தமிழ் படம் பார்க்குற ஃபீலே எனக்கு வருது. தமிழ் படம் ஹாலிவுட் பார்த்த ஃபீல். ஆமாம், இல்லை வழக்கமாக ஹாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் மாதிரி படம் பண்ணி என்ன சொல்லுவாங்க, டெக்னிக்கலாக விஷயங்கள் என்ன பண்ணலாம். கலரிங் மட்டுமே ஹாலிவுட் பார்த்து பண்ண. சத்தமாக பேசுறது வந்து நம்ம ஸ்டைலு. சத்தமாக பேச சட்டலாக பேசணும் தெரியும். அதை போய் சட்டலாகவே அதுக்கு வந்து சத்தமாக ஆக்ரோஷமாக பேச வேண்டிய டைலாக் ஆட்டுக்குதியை தடவை கொடுத்த மாதிரி பேசுகிறேன். இப்போ தான் சொன்னாங்க வீடியோவில் எல்லாம் போட்டுறாங்கன்னா வன்மத்தை கக்குவேங்க. கற்கை போட்டு டெலிட் பண்ண சொல்றது. இல்லை நீங்கள் போடுங்க, போட்டாலும் அது தமிழோடு என்று கனெக்டே ஆகாது. இப்போ அட்டன் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் மேலே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அழகா தெரியும். அழகான இடம். இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. ஏன்னா ஹட்டனோட வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைக்கட்டுகள், அப்புறம் ரவுடி பாய்ஸ்லாம் நிற்கிற இடம் இது. ஆனால் நான் வந்து இந்த ஏரியாவை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ ரவுடி பாய்ஸ். இப்போ நான் இந்த ஏரியாவை வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கேள்விப்பட்டேன், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து ஹட்டனில் வந்து ஒரு தனியாக லவர்ஸ் பார்க்கணும்னு கிடையாது. ஆமாம், அப்போ அந்த லவர்ஸ் அப்படியா? ஓகே, லவர்ஸ் பார்க்கணுன்னு ஹட்டனில் வந்து ஒரு தனியாக லவர்ஸ் பார்க்க கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த பஸ் ஸ்டாண்டோட மேல் பகுதியை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் பார்க்க கேட்டால் சரியாக சொல்லுவேன். ஏன்னா இவர் நிறையா இந்த பக்கம் கேட்கக்கூடாது, எங்கள் தம்பிகிட்ட தான் கேட்கணும். உங்கள் தம்பிக்கிட்ட உங்களை பற்றி எதுவும் தெரியுமா? அடிக்கடி வரான். பார்த்துங்க, இந்தியாவில் ஓயோவில் ரூம் போட்டு போகிற மாதிரி கழிச்சுருக்காங்க. ஆமாம், இது எப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஆள் நிப்பாட்டிடணும், இந்த பக்கம் ஒரு ஆள் நிப்பாட்டிடணும், நடுவில் லவ் பண்ணுங்க. அதான் இது ஒரு கன்செப்ட், மேஜர் கன்செப்ட். ஆனால் அழகாக இருந்துச்சு ஆரம்பத்தில்.
அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக்கி ஏன்னா வெளியூர்லேருந்து அட்டன் வர்ற சின்ன பசங்க சின்ன பசங்க பாருங்க நீங்கெல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்காதீங்க ராஸ்தா 10 ரூபா 20 ரூபான்னு கேட்பாங்க சில்லறை உங்கள்கிட்ட இருக்காது 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவான். ஆமாம் சில்லற பயிலுக்கு என்னன்னா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா திரும்ப கேட்கலாம் சந்தைக்கு வருவாங்க இந்த மாதிரியான இப்போ ராஜேஷ் புரோட்டா வந்து இந்த ஊருக்கு புதுசாக வராது. இப்போ நான் தான் இந்த ஊரில் இருக்கேன். தம்பி பாருங்க எப்படி இருக்கும் தம்பி எங்கே இருந்து வரீங்க? அந்த பக்கம் இருக்கவன் எகத்தாளமாக பேசிட்டா இவன் படிஞ்சிடும். முதல் வார்த்தை அவன் பணிவா பேசிட்டான் இவன் எகிரிடும். தம்பி என்ன இல்லை இப்போ புரிஞ்சுக்கிட்டா இவன்ட்ட கேட்கக்கூடாது வேற ஆளை பார்ப்போம். ஓகே வினோசனை பிடிப்போம். வினோசன் எங்கேருந்து வரீங்க? வினோசன் தான் இவனுக்கு எப்படி தெரியும்? நீ தான் வேற ஊரே. தம்பி வேற ஊருக்காரு எங்கேருந்து வரீங்க? நீங்கள் பேசுறது அங்கே கேட்காது. நமக்கு ஏற்ற ஆடு சிக்கிருச்சு. ராஜேஷ் எப்படி டிராமா அழைச்சிட்டு வரும் அந்த ஆடு தான் இந்த ஆடு. ஓகே தம்பி சாப்பிட்டு ரொம்ப பசிடா சாப்பிட இல்லடா இது வரும் அந்த நோம்பு டைம் வேறு சரி ஒரு 20 ரூபான்னு பாடுறா செகண்டில் பாடுறா 20 ரூபான்னு பாடுற இருக்கும் 20 ரூபா இல்லைங்க பஸ்ஸுக்கு வச்சுட்டு போகிறாங்க 10 ரூபான்னு சொல்லி இது மட்டும் தான் என்னடா வெளியூர்லேருந்து வர ஒரு 10 ரூபா இல்லை 10 20 ரூபா 20 ரூபா மாறு அது வாங்குறது 20 ரூபா அந்த 20 ரூபாய்க்கு பெரிய மாஃபியா மாதிரி பிடிச்ச மாதிரி அது தெரியாமல் சொல்லி யாரும் எடுக்கிறது பிச்சை. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி தேவை ஏன்னு வச்சுக்கோங்க அது எப்போ பண்ணாலும் உங்கள்கிட்ட நேரம் வந்து அனுபவம் வந்தா ஒரு கட்டத்துக்கு மேல உரிமை ஆரம்பிச்சிடும். அடி வினோத் நல்லா இருக்கியா அடி 50 ரூபா கொடுத்துட்டு போடா முதல் ஸ்டார்டிங்ல பசிக்குதுன்னு கேட்டேன். இதுதான் அடே ரொம்ப கஷ்டமா இருக்குடா 50 ரூபா கொடுறா ஒரு போட்டா தாண்டா சாப்பிட இல்லாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸியாகவே சொல்லுவாங்க தம்முன்னு அடிக்கணும் காசு தான் கேட்குற அளவுக்கு level. ஆமாம் அந்த லெவலுக்கு மாறிட்டாங்க. அட தத்தியம் பிடிச்ச பார்க்கலாம்.